இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா டூர் பண்டிகைக்கு போயிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா அம்மனோட அலங்காரத்தை பாக்குறப்பயே அப்படியே உடம்புலாம் சிலுத்து போய் அவ்வளவு ஒரு அழகா இருக்காங்க அம்மன். அப்படியே போன வக்தால சாமி கும்பிட்டு உங்களுக்கு யார் காளியம்மன் பேர் வச்சது, காளியம்மனா கோபப்படுவாங்களா, நீங்க இவ்வளவு சாந்தமா இருக்கீங்களேன்ட்டு சாமிகிட்டே கொஞ்ச நேரம் மைண்ட் வயசுல பேசிட்டு காலையிலே பாத்தீங்கன்னா பூ மிதிச்சிட்டாங்க. பூ மிதிச்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் பொங்கல் வச்சு 2-3 வருஷம் ஆயிடுச்சுட்டு இந்த வருஷம் தான் நமக்கு வாய்ப்பு வந்திருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு. கையோட பொங்கல் வச்சுட்டு கோழி எடுத்துட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புறப்போ என் பிள்ளைங்க என்ன மனசார சாமி கும்பிட்டு போறாங்க. அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நான் பசியார சாப்பாடு போடணுமலையான்ட்டு ஆத்தா உத்தரவு. எங்களுக்கு பாத்தீங்களா சாப்பாடு தட்டைப்பயிறு கேசரி ரசம் இது நாளும் எங்களுக்கு சாப்பிட கிடைச்சிச்சு வாய்ப்பு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வர அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. யாருக்கும் இல்லங்காம எந்த குறையும் இல்லாம சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். நைட்லயே போயிட்டு நைட்லயே வரதுனால இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. இது பாத்தீங்களா தூக்கணாங்குருவி கூடு. இந்த கூடு பாத்தீங்களா ஒரு கூடு 2 கூடு இல்லைங்க, இருக்குங்க ஒரு 20 கூடு பக்கமா இருக்கும். ஃபுல்லாவே இருக்கு. இந்த இன்ஜினியர் ஆட்டம் வேற யாராலையுமே கட்ட முடியாதுங்க. அவ்வளோ ஒரு திறமையான சூப்பரான இன்ஜினியர் இவர் தான். இந்த கூடுங்கெல்லாம் பாத்தீங்களா அவ்வளோ ஒரு சேஃப்டியா கட்டியிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தோட கிளை நுனியில கட்டி இருக்கு இந்த கூடு. அப்புறம் அம்மா எனக்கு இந்த தோடு வாங்கி வச்சிருந்தாங்க.